ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா மேகி செய்ய போகிறோம். சரிங்களா? நைட்டு நீங்கள் மேகி செய்யலாம் பிளான் பண்ணியிருக்கனால மேகி செய்ய போகிறோம். காய்கறிலாம் அரைஞ்சாச்சு, ஒரு தக்காளி வெங்காயம் அரைச்சாச்சு, மேகி ரெடி. முட்டை ஒரு மாதிரி நான் பண்ண போகிறேன். அது நீங்கள் பாருங்கள், அதை காட்டுற மாதிரி உங்களுக்கு. முட்டை ஸ்பெஷலாக எப்படி பண்ணணும்னா சீஸ்லாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அது நான் போட போகிறேன். அது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஃபைன். இதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு கடுகு கொஞ்சம், மிளகு தூள், மிளகாத்தூள், மஞ்சள். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு கரண்டி கடுகு பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுருவோம். ரெண்டு மேக்ஸுக்கு வெங்காயம் எத்தனை போட்டிருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஆனால் அவ்வளோ போடக்கூடாது, கம்மி தான் போடணும். நான் முட்டை ஒன்று படம் போட சொன்னேன்ல, முட்டை ஒன்று படம் போடுறதுனால அதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி எடுத்துருவோம். நல்லா ப்ரௌனிஷ், அதான் அந்த கோல்டன் எல்லோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஆமாம் கோல்டன், பொன்னிறம். சரியாக சொல்ல தெரியல. எப்போயா தான் குக்கிங் பக்கமே நானே வருவேன். இது ஒர்க்கு நமக்கு இந்த மேகி மட்டும் ஸ்பெஷலாக செய்வேன். நம்ம மேகிக்கு இந்த பாட்டி நட்ட சமையலுக்கு, இந்த கீழ் சமையலுக்கு உலகமே அடிமையாடா. இந்த மாதிரி நல்லா அதை வளர்த்திடுவேன். லைட்டாக ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்குவோம். இந்த கம்மி ஃப்ளேமில் வச்சுருந்தேன், இன்னும் கூட குறைச்சிக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, புட்டிங் தக்காளி பக்கத்தில் இருக்குது. போட்டு தக்காளி ஜூஸ் கொஞ்சம் இருக்கும், அதே ஓகே. இது ஒரு டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். நல்லா தக்காளி மெயினாக நல்லா வதங்கணும். தக்காளி ஃபஸ்ட் எத்தனையோ சட்டுன்னு வதங்காது. நான் லைட்டாக ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுன்னு வச்சிங்களேன், தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வரும். சும்மா கொஞ்சம் இவ்வளோ தான், அதிகமாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா உப்பு கொஞ்சம் போட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ சீக்கிரம் தக்காளி வதங்கும், லேட்டாக ஆகும். மணி 10:30 கிட்ட ஆகும், 10:15, 10:00 போகுது. பசி ரொம்ப ஓவராக இருக்குது. லைட்டாக ஃப்ளேம் வச்சுப்போம். சீக்கிரம் ஆகும்னா நம்மள மாதிரி கொஞ்சம் பெரிய குக்கெலாம் இது மாதிரி தான் கொஞ்சம் இதுவாக பண்ணிக்கலாம். ஹீட் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம், விஆர் சாய்ஸ். இதுக்கப்புறம் தான் மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் வெட்டனே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் பெப்பர் தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா. இப்போ நம்ம மசாலா போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுருவோம். இந்த அளவு கொஞ்சம். இந்த நாய்க்கு இது போதும், இது அதிகம்னா ரொம்ப ஸ்மெல்லு அதிகமாகிடும். அது கொஞ்சம் போட்டோமா. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க. ஏன்னா அதில் இப்போ மேகி மசாலா சேர்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டாமினேட் ஆகும். அது கொஞ்சம் போட்டாச்சு, கொஞ்சோட போட்டுக்கலாம். ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிடுவேன். ஆச்சா, இது மஞ்சள் டக்குன்னு வராத, டென்ஷன் ஆகும்.
சும்மா ஒரு சிட்டிக்கை எடுத்துங்களா உங்களுக்கு ஒரு சிட்டிக்கை அவ்வளோதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் போட்டாச்சா அடுத்தது பெப்பர் தூள் பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டு போட்டாச்சா நல்லா ஓரம் தள்ளிட்டு மொபைல் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுங்களேன் போட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நல்லா மிக்ஸ் ஆகணும் 1 செகண்ட் வாமா ஒருத்தன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறான் வாமா அந்த ஃபுட்டு காசு கொடுத்துரு வெளில ஒரு வீடியோ ரொம்ப நாள் என்னால் எடுக்க முடியல இப்போ எங்கள் அம்மா எடுப்பாங்க இந்த வீடியோ எடு என்னென்ன அவசரம் என்ன உங்கள் போட்டோவில் இப்போ வந்து ஈஞ்சி போச்சேன் அதான் இந்த மாதிரி தண்ணி ஊற்ற வேண்டியதான் தண்ணி ஊற்றலாம் காட்டணுமா அங்கேயே காட்டுறாரு 2 மேகிக்கு நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம் இன்னொரு கிளாஸ் எஸ் நான் பேசுறேன் 2 கிளாஸ் போதும் உங்களை காட்டணுமா இங்கே காட்டுங்க மையா கொஞ்சம் லைட்டாக போட்டு உப்பு பார்த்துக்கணும் உப்பு இல்லை உப்பு தானங்க இல்லை அதுக்கு எங்கள் மூஞ்சி இப்படி சுளிக்கிறீங்க மேகி மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம்ல என் மூஞ்சி மட்டும் காட்டணும் மேகிக்குள்ளே காட்டணும் என்னையும் காட்டிங்கன்னா எங்கள் காரணம் போயிட்டு மூஞ்சி காட்டினா மாற்றிடுவாங்க சேனலில் நான் போடும்போது அழிய பண்ணணும் டெலிவரி பண்ண போலியா மேகி மசாலா 2 தான் போட்டுரும் 2 மேகி இல்லை அதனால் 2 மசாலா போட்டு வச்சுக்கோங்க போட்டாச்சு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னேன் ஒரு தடவை இப்போ தான் டேஸ்ட் பண்ணணும் ஆனால் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட உப்புக்கும் இப்போ பார்த்து அதே தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் லைட்டாக கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு மேகி போட்ட உடனே அந்த டேஸ்ட் வந்துடும் அதில் கரெக்டாக இருக்குது வந்து நம்ம மேகியை போட்டலாம் உள்ள தண்ணி கொதிக்கவே இல்லையே இல்லை இப்போ போட்டால் தான் டக்கு நல்லா ஈஸியாகும் தண்ணி 10 மணி நேரம் ஊற்றலாமா இன்னும் 1 கிளாஸ் ஊற்றணும் இப்போ வந்து அதான் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மேகி உள்ளே போட்டாச்சா கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம் ரொம்ப வைக்காதீங்க கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு வேலை இருக்குது இந்த வேலையை பார்த்துருவோம் இது மூடியாங்கம்மா கண்ணாடி சரி க்ளோஸ் பண்ணி பெருசாக இருக்குது பரவாயில்ல க்ளோஸ் பண்ணியாச்சுங்களா அடுத்தது மேடம் கேமரா எடுத்துருக்கீங்க
3 முட்டை உடைச்சிக்கலாம். முட்டை தான் நாங்கள் வந்து ரெசிபியே. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குப்பைலாம் தெரியுதாடா, குப்பை ஏறுறாங்க வந்து குப்பை கிடையாது. கவரில் 3 முட்டைக்கு வந்து இந்த கொஞ்சம் ஒரு உப்பு ஸ்டிக்கை போட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுங்க. போட்டுட்டு சொன்னல அந்த வெங்காயம் தக்காளியும் ஃபஸ்ட்டே இது பண்ணது, அது என்னது தாளிச்சது, அதில் போட்டுடணும். அதில் போட்டுட்டு நல்லா முட்டையை அடிச்சு எடுத்துடணும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டிங்க? ஆமாம், வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு. வதக்கி செய்யலீங்களா? ஆமாம், இன்னைக்கு வதக்கிட்டு வாடா பண்ண பேசலாம். வாங்க போன பெரிய யூடியூப்ல கிடையாது, இன்னும் யூடியூப்பு மரியாதை மனசில் தான் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் அந்த சொன்னல பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிடுவேன், அம்மா முட்டை சாப்பிட மாட்டாங்க. இல்லை, காரம் அதிகமாக சாப்பிடணும். போட்டேன் வேண்டியதான். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க முட்டை ஆம்லேட்டில்? முட்டை இது வந்து சீஸ் எக் ஆம்லேட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் பெப்பர் தூள் போட்டு இந்த மாதிரி 1 hour ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே இந்த மேகி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். மேகி வந்து மீடியம் ஃப்ளேமில் வேகுது. ஆமாம், மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். ரொம்ப ஃப்ளேம் வச்சுன்னு வச்சிங்களேன், சில இந்த அலுமினிய பாத்திரமா டக்குன்னு வந்து பிடிச்சிடும், அடி பிடிச்சிடும். ஃபஸ்ட்டு லைட்டாக வெங்காயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் டேஸ்ட் நான் கொண்டு வந்துடுவேன். ஆனால் பெரிய செப்பில் ஆட்டத்தோட முடிவு நினச்சி பேசிட்டு இருக்கேன். ஆட்டு மீனுக்கு கூட திருப்பி மூடி வச்சிடும். குப்பையெல்லாம் தூரம் போட்டு எனக்கு வந்து கிச்சன் சுத்தமாக தான் பிடிக்கும், எல்லாம் நல்லா என்ன பிடிக்காது. சரி, அது வந்து குக் ஆகட்டும். சரிங்களா? உங்களுக்கு அப்படி மேகி நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன், ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினேன். 2 கிளாஸ் சொன்னேன், 2.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் ஆமாம் 3 கிளாஸ் ஊற்றிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அது பஃப் ஆகி குழுன்னு வந்துக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ மேகி ரெடி ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. மேகி வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் முட்டை செய்வோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தவாவில். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஃபுல்லாக பரம் லோ ஃப்ளேமில் வச்சுங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா முட்டை வச்சல இந்த முட்டை கலக்கிட்டு, ஏன்னா வெங்காயம் தக்காளி அடியில் விழுந்தோம், நல்லா கலக்கிட்டு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நான் சொன்னல அந்த சீஸ் ஆம்லேட் வந்து நம்ம இந்த பர்கரில் போடுவோம்ல அந்த சீஸ், அதை எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், 4 பங்காக பிரித்து ஒன்று இந்தாண்ட ஒன்று அது போட்டுட்டு இதுக்கு மேலே தான் வெளியே இருக்கு நம்ம கொஞ்சம் முட்டை இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா முட்டை அதை எடுத்து அப்படியே அந்த சீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஏன்னா சீஸ் பேனில் ஊட்டுச்சுன்னா வரவே வராது, முட்டை ஏடோடமாக வந்துடும். நான் பல அட்டம் பண்ணிட்டேன். நல்லா போட்டுட்டு நல்லா சீஸ் போட்டு திருச்செந்தூருக்குலாம் போகிறேன், இப்போ எடுக்கலாம் வீடியோ. அதெல்லாம் போட்டிருக்கியா? இல்லை, எடிட் பண்ணி நீ தான் போட்டேன் போட்டு. ஆனால் திருப்பி போட்டு இப்போ ரிஸ்க் என்ன தெரியுமாங்க, இப்போ போட்டு திருப்பிட்டேன்னு வச்சுக்கலாம் அந்த சீஸ் அப்படியே இந்த பேனில் ஒட்டிக்கும். அப்போ திருத்திட்டா வரும் மோஸ்ட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா அடியில் வெந்துட்டு இருக்கும். திருப்பி போடுறது தான் இப்போ பெரிய விஷயம். இட்ஸ் அ ஹாட் வெற்றிகரமாக திருப்பியாச்சு. ஓகே,
திருப்பிட்டு ஆனால் அனல் வந்து மீடியமாக வச்சுங்க. அது வந்து டக்குன்னு தீஞ்சிவிடும் அடியில். வாசனை எனக்கு பயங்கரமாக வருது, உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் நான் நீட்டாக அரைஞ்சி போடுவேன். சில பேர் பாக்ஸ் அரைஞ்சி போடுவேன், அப்படியும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலாம் போடக்கூடாது. வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரக்கூடாது. மீடியம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுட்டு திருப்பி தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். அப்புறம் அதை வேக தனியாக வச்சுட்டு முட்டையை போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டு காரம் வேண்டுறோம் பெப்பர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிளகாத்தூள் போடாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே 4 வச்சு லெமன் சீஸ் 4-5 சீஸாக வச்சு அதிகமாக பிடிக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதிகமாக பிடிக்கும் மீடியமாக சாப்பிடுவேன். ஆல்ரெடி பக்கம் பிடிச்சேன், நல்லா கம்மியாக சாப்பிடுவேன். அதில் 4 ரவுண்டு சீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி ஒரு ரவுண்டு மேலே ஊற்றி நான் ஊற்றுறேன் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அடியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி பச்சக்குன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்லேட் ரெடி. இஸ் அ சீஸ் ஆம்லேட். இது ஹோம்மேட். இது நான் கண்டுபிடிச்சி டிஷ்ஷு அப்படியே எங்கே கண்டுபிடிச்சேன். அதை வெந்துட்டுருக்கோம். ரொம்ப என்ன பண்ணுவோம் திருப்பி அப்படியே போடுவோம். இப்போ பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸு இதுதான். சீஸ் நல்லா வந்துருக்கு பாருங்க. 4 பக்கம் போட்டு நான் காலை வெந்துடுச்சு. இந்த அளவே போதும். வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா முட்டை பீஸா கூட சொல்லலாம். முட்டை அவ்வளோதான். முட்டை பீஸா ரெடி. என்ன பேர் வைக்கலன்னா முட்டை பீஸான்னு வைக்கலாம். ஆனால் நான் வச்ச பேர் சீஸ் எக் ஆம்லேட். செஞ்ச மேகி, அப்புறம் இந்த சீஸ் ஆம்லேட், இது வந்து தனியாக அதாவது தந்தூரி சிக்கன் வேணுந்தான். நைட்டு டின்னரே இன்றைக்கி எனக்கு இதுதான். இப்போ டேஸ்ட் பண்ணிவிடுவோம். சூப்பராக வந்துருக்கு. கரெக்டாக எனக்கு காரம் நல்லா நிறைய இருக்குது. எனக்கு காரம் நல்லா எக்ஸ்ட்ரா காரம் போட்டோம். நீங்கள் சொன்னேன் காரம் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு அமேசிங், வேறு லெவலில் இருக்குது. இப்போ எப்படி சாப்பிடணும் நான் சொல்லி சாப்பிட்றேன். சீஸ் ஆம்லேட் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மேகியில் போட்டு மேகி கொஞ்சம் மேலே போட்டு வலிசி மேலே இந்த வலது கவனம் இல்லை ஜிம் கலக்கா அந்த மாதிரி கமெண்ட் சூப்பராக இருக்குது. இதே டேஸ்ட் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.